ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு முத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. சேர்த்து அவங்க உயிரை காப்பாற்றுறாரு. அது தெரிஞ்சவொடனே அங்கே இருக்க பேட்டி எடுக்கிறவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு டிரைவர். ஒரு உயிர் துடிக்கும் போது அவங்கள காப்பாற்றணுன்றது தான் முதல் வேலை. ஏன்னா அந்த குடும்பமே அந்த உயிரை நம்பி தான் இருக்குது. அதனால தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. தம்பி, நீ ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்க. அந்த போலீஸ் இருக்கான, அந்த டிராஃபிக் போலீஸ், அவன் என்ன பண்ணியிருக்கான், உயிரை காப்பாற்றுறதை விட்டுட்டு யார் ஏற்றுனாங்களோ அவங்கள போய் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜனங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டிவியில் அப்படியே வருது. அண்ணாமலை வீட்டிலேருந்து டிவி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ முத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா முத்து டிவியில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா எல்லாருமே இருக்காங்க. அப்போ முத்துவை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க உயிரை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. பாத்தியா விஜயா, பாத்தியா முத்து எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு பாத்தியா, ஒரு உயிரியை அவன் காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி சொல்கிறாரு. ஆமாம், நல்லதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. மீனா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி சீதாவும் பார்க்குறாங்க. டிவியில் பார்த்தோன்னே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரோகிணியும் பார்க்குறாங்க கடையிலேருந்து. அங்கே டிவியில் முத்து வராரு. அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. முத்து வந்து ஒரு உயிரை காப்பாற்றியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரை மாதிரி ஒருத்தவங்க இல்லை, இவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது, கோவமாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே மனோஜ் வராரு. ஏய், என்ன இது டிவியில் ஒருத்தர் முத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து மாதிரிலாம் இல்லை, அது முத்து தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கான்? ஓ, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கானா? சரி சரி. ஆமாம், இது அருண் இல்லை, அருண் கூட அது ஏதோ யார் ஏற்றுனாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அவன் வேலையை அவன் கரெக்டாக தானே செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜன் சொல்கிறாரு. அப்போ வீட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. வந்தவொடனே அண்ணாமலை சொல்கிறாரு. ஏய் டேய், நில்றா அங்கே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, நீ ஒன்றும் பண்ணலை. ஆனால் நீ வந்து ஒரு உயிரியை காப்பாற்றிருக்க. ரொம்ப பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க. அதனால் இந்த ஊரில் இருக்க எல்லா கண்ணும் உன் மேலே பட்டிருக்கோம். இரு, நான் உனக்கு வந்து திருஷ்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த திருஷ்டி எடுத்து திருஷ்டியை சுற்றி போடுறாரு. சுற்றி போட்டோன்னே அப்படியே உள்ளே வராரு. ஆமாம், அப்படியே பெரிய வேலை பண்ணிட்டாரு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இவன் வேணும்னே பண்ணியிருப்பான். அந்த அருண் இவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அந்த உயிரை இவன் காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்காரு. முத்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருடா, நீ வாயை திறக்காது அப்படின்னு அண்ணாமலையும் மனோஜ் அப்படியே திட்டிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருந்தவங்க அங்கே சீதா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வராரு. வரும்போதே அவங்க அம்மா அப்படியே பிடிச்சிட்டு கையை பேசுகிறாங்க. என்னடா இது, நைட்டும் பகலும் வேலைக்கு போகிற அருண், உனக்கு ஒரு கெட்ட பேராக இருக்குது. என்னடா இது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே வராரு அருண். சீதா கிட்டேயும் சொல்கிறாங்க. என் பையன் நல்லா தான் வேலை செய்கிறான், ஆனால் கடைசியில் உயிரை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு இவனை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, என்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அருண். அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு சீதாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு. நான் என்ன சீதா, நான் நல்லது தானே பண்ணேன். அந்த குற்றவாளியை நான் பிடிக்கிறதுக்கு போனேன். அவன் இந்த மாதிரி எத்தனை பேரை ஏற்றிட்டு போவானோ, எத்தனையோ பேர் செத்துருவாங்க. அவனை பிடிச்சி தானே ஆகணும். அதனால தான் நான் போனேன். இங்கே இருக்க யாராவது அவங்கள காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். அது முத்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை.